ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சூப்பரான டேஸ்டான கோலா உருண்டை தான் பண்ண போகிறோம். பீட்ரூட்டில் பீட்ரூட் வச்சு நம்ம கோலா உருண்டை மோஸ்ட்லி பண்ணியிருக்க மாட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து சோம்பு 1/4 டீஸ்பூனு, ஒரே ஒரு கிராம்பு, பட்டை, கொஞ்சம் கல்பாசி போட்டுட்டு நல்லா பொரிஞ்சோன்னே பெரிய வெங்காயம் 2, இது வந்து நான் வந்து 3/4 கிலோ, அரை கிலோவுக்கு மேலே பீட்ரூட் இருந்துச்சு, அதுக்கு தான் பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 போட்டுக்கோங்க. அளவுக்கு அதிகமாக வெங்காயம் அதெல்லாம் சேர்க்க வேணாம். ஜாமான்லாம் ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா உருண்டை வந்து உடையும். ஸோ அதனால் மீடியமாக வெங்காயம்லாம் சேர்த்துக்கிட்டால் நமக்கு போதும். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வதக்கிங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வதங்கினா போதும். ப்ரௌன் ஆகணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை, ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறதுனால மீடியமாக வதக்கிட்டால் போதும். இது ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இது கூட பொட்டுக்கல்லையும் தேங்காயும் போட்டுக்கிறேன். பொட்டுக்கல்லை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, ஏன்னா இதுக்கு வந்து உருண்டை உடையாமல் இருக்கிறதுக்கு பைண்டிங் பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்ல தான். மற்றபடி தேங்காய் வெங்காயத்துலலாம் ஈரப்பதம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அதனால் பொட்டுக்கல்ல தான் அந்த உருண்டை வந்து உடையாமல் இருக்க போகுது. அண்ட் பீட்ரூட்லேயும் ஈரம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் பொட்டுக்கல்லையை தனியாக பவுட்ரு பண்ணியும் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவு வதக்கினா போதும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வதக்குனீங்களாவே போதும். எல்லாத்தையும் போட்டு இது சீக்கிரமே பண்ணிடலாம், ரொம்ப டைம்லாம் எடுக்காது. அதுக்கப்புறம் நான் காரத்துக்கு வந்து மிளகாய் சேர்க்க மறந்துட்டேன், அதனால் மறுபடியும் அந்த பேனில் வந்து ஒரு 6-7 வரமிளகாவும் 2-3 பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிட்டேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பீட்ரூட் வந்து எனக்கு ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு. திருவும் போது நல்ல ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்டு, தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ இருந்தது. சரி, அதனால் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இது வந்து நல்ல புது பீட்ரூட், ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. திருவும் போதே தண்ணி நிறையா இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் வதக்கிட்டு. இது வந்து பீட்ரூட் வதக்கணும்னு அவசியமே கிடையாது, அப்படியே போட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாமானை போட்டு அரைக்க வேண்டியதுதான். எனக்கு தண்ணி பாருங்கள் அவ்வளோ தண்ணி இருந்தது. அப்படியுமே நான் வதக்கியுமே தண்ணி இருந்தனால அப்படியே நான் புழிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சிட்டேன். தண்ணி மட்டும் நீங்கள் வந்து பீட்ரூட்டில் ரொம்ப தண்ணியோட பார்த்து அரைச்சிடாதீங்க, உருண்டை வந்து கண்டிப்பாக வராது, உருட்டே வராது. அந்த தண்ணியை புழிஞ்சிட்டுனாலும் நீங்கள் போட்டு அரைங்க, அப்போ தான் வந்து உருண்டை வந்து உருட்டை வரும். இந்த மாதிரி நம்ம வறுத்து வச்ச சாமான்லாம் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு அதோட பீட்ரூட்டை சேர்த்து அரைச்சிக்கோங்க. தண்ணியே இதுக்கு நீங்கள் ஆட் பண்ணவே தேவையில்லை, ஏன்னா இதுவே எக்ஸ்ட்ரா வாட்டர் தான் அந்த பீட்ரூட்டில் இருக்கிறது. எனக்கு எல்லாத்தையும் நான் அரைச்சதுக்கு அப்புறமே எனக்கு வந்து உருண்டை வந்து உருட்டை வரல, தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது பீட்ரூட்டில். பொட்டுக்கடலை மாவு வந்து நான் ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருந்தேன். நான் சொன்னாலே பொட்டுக்கடலை மாவு எப்போவுமே வச்சுருங்க கையில். கோலா உருண்டைக்கெல்லாம் வந்து பொட்டுக்கடலை மாவு தான் நமக்கு பைண்டிங்கு. அதனால் பொட்டுக்கடலை மாவு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் போட்டு நான் உருண்டை உருட்டவை தான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருண்டையை போட்டேன். நீங்கள் பொட்டுக்கடலை மாவு போட்டு வரலைன்னா அரிசி மாவு போட்டுக்கோங்க. பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அது போட்டு உருட்டுங்க. ஏன்னா பீட்ரூட்டில் தண்ணி நிறையா இருக்கும், புழிஞ்சிட்டு போட்டிங்கன்னா பதம் சூப்பராக கரெக்டாக வரும். இப்போ நல்லா எனக்கு பொட்டுக்கடலை மாவு வந்து உருட்டுற அளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1/4 கப்பு இடித்து நான் போட்டோன்னு தான் எனக்கு உருண்டை வந்து நல்லா வந்தது. அதுக்கப்புறமா உருட்டி நீங்கள் எண்ணெயில் ஃபஸ்ட்டு சின்ன உருண்டையாக போட்டு பாருங்கள், உங்களுக்கு உடையாமல் வந்ததுன்னா அதுக்கப்புறம் அடுத்த உருண்டையெல்லாம் போடுங்க. எடுத்தோடனே கடகடன்னு எண்ணெயில் எல்லா உருண்டையும் போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு உருண்டையை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் உருண்டை நல்லா வந்திருந்ததுக்கப்புறம் தான் நான் மற்ற எல்லா உருண்டையும் நான் போட்டிருக்கேன். அதுக்காக தான் தேங்காய் அந்த வெங்காயம்லாம் ஜாஸ்தியாக போடக்கூடாது. பாருங்கள், இப்போ உடையாமல் வந்து எனக்கு கோலா உருண்டை பீட்ரூட் கோலா உருண்டை வந்து சூப்பராக வந்துருச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மங்கலம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.